பண்ணிக்கணும். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் எப்படியோ அதே மாதிரி தான் உள்ள வந்து லூப்ரிகேஷன் இருக்கு, மூட்டுக்குள்ள வந்து லூப்ரிகேஷன் இருக்கு, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அது ஃப்ரீயாக மூவ் ஆகிறதுக்கான அந்த ஃப்ளூயிட் இருக்குது. அப்புறம் வந்து அச்சு, இப்போ வந்து எப்படி காருக்கு இந்த வீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆகிக்கணும், அதே மாதிரி நம்ம மூட்டும் கரெக்டாக அலைன் ஆகிக்கணும். அதுக்கு பேர் அங்கே மூட்டுகளுக்கும் ஆக்சிஸ் இருக்குது, அச்சு இருக்குது. ஸோ அதில் எல்லாமே பிரச்சனை இருக்குது. அதை வந்து நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் பண்ண முடியாது. கொஞ்சமாக தான் வந்து ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முடிஞ்சா கொஞ்சம் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஹேபிட் மூலமாக ஓரளவுக்கு அடுத்த பிரச்சனை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம கூட தடுக்கலாம். இல்லைன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீல பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, அது கொஞ்சமாக அந்த மூட்டை மடக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுது, கம்ப்ளீட்டாக முடக்குது. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால் இப்படி ஆயிடும், ஜெனு வேரம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இப்படி நடப்பான். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் செய்யறப்போ நம்மளுக்கு மசில்ஸ்லயும் அவ்வளோ பெயின் வருது. கொஞ்ச நாள் காலத்துக்கு இருப்போம், அதுக்குள்ள அந்த பெயின் நம்ம வந்து ரொம்ப அதை வந்து டாலரேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, நம்ம அந்த ஸ்ட்ரெச்சுக்கான அந்த ஸ்ட்ரெச் சென்சேஷன்ஸ்குள்ள அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி கம்மியாகக்கூடாது. அப்படி கம்மியாச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு ஸ்ட்ரெச் ஃபோர்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆகிடும் அந்த ஸ்ட்ரெச்சுக்கு. அப்போ பெயின் அதிகமாகிடும் சின்ன ஃபோர்ஸ்ல கூட. அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து அந்த நம்ம வயசாயிட்டே இருக்குது, நம்மளுக்கு வந்து முறையான எக்ஸசைஸ் கூட சரியா ரெகுலரா பண்ண மாட்டோம். அப்போ வந்து இந்த மூட்டுகள்னால சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னொரு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த புவியீர்ப்பு விசையை சமாளிக்கிறதுக்கான திறன் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த புவியீர்ப்பு விசையை சமாளிக்கிறதுக்கான திறன் பத்தலன்னு அர்த்தம். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றோம், அப்போ வந்து எப்படி இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் நமக்கு கிடைக்குது? நம்ம ஒரு ஆங்கிள் நம்ம வந்து இந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்றப்போ அப்படி ஒரு சின்ன பெயின் மாதிரி ஒரு சென்சேஷன் வருது. எப்படி வருது? நம்ம தசைகள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல அட்டாச் ஆகிருக்குது. அது வந்து இப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது நம்ம உடம்புல, எப்படி ஸ்ட்ரெச் ஆகாது, ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி ஆகாது. ஏன்னா நம்ம மூட்டுலாம் வந்து ஜாயிண்ட் ஆங்குலார் மூவ்மெண்ட் நடக்குது. அப்போ வந்து இப்போ அது ஆனா வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் வரணும்னா அந்த தசை வந்து எலாங்கேட் ஆகணும். எப்படி? ஸோ இந்த மாதிரி எலாங்கேஷன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே இல்லை. அப்போ எப்படி இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் நம்மளுக்கு வருதுன்னா, நம்ம மூட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது, நம்ம நார்மலாக மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் இல்லை. ஆனால் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வந்து அந்த மூட்டு வந்து கொஞ்சம் அப்படி விலகி வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டு வந்து அந்த அனாட்டமிக்கல் பவுண்டரியில இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக, நான் இப்போ அதிகமாக காட்டுறேன் தெரியணுங்கிறதுக்காக, பட் கொஞ்சம் அப்படி விலகி வந்தால் கூட அது போய் அந்த போனி ப்ராமினன்ஸ் போய் அந்த தசையை போய் அழுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி அழுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் வருது. உதாரணத்துக்கு இது நம்ம உடம்புல தசை எப்படி இருக்குதுன்னா, நம்ம இப்படி ஸ்ட்ரெச் இந்த மாதிரி நடக்காது. நம்ம தசைகள்ல நடுவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு போனி ப்ராமினன்ஸ் வந்து அழுத்துச்சுன்னா ஸ்ட்ரெச் வரும்ல, அதே மெக்கானிசம் தான் நம்ம உடம்புல நடக்குது.